இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு நிலவரம், வெற்றி வேட்பாளர் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தகுதியான வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,71,40,354 பேர். ஆனால் வாக்குகள் பெறப்பட்டது பார்த்திங்கன்னா, அதாவது வாக்கு போட்டவங்களோட எண்ணிக்கை 1,36,19,916 பேர். இதில் 3,300,000 வாக்குகள், அது எப்படி 300 கரெக்டாக மேட்ச் ஆனிச்சுன்னு தெரியல, அதை நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தகுதியான வாக்குகள் பார்த்திங்கன்னா 1,33,19,616 பேர் இருக்காங்க. இப்போ பிரதானமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 வேட்பாளர்கள் இருக்காங்க. அதில் முதல் 4ன்னு சொல்ல முடியாது, ஒரு முதல் 3 பேரை பார்க்குறோம், அப்புறம் முக்கியமான ஒருத்தரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அனுரா குமார திசநாயக்க அப்படிங்கிற ஒருத்தர் தென்னிலங்கையில் ரொம்ப பிரபலமாக இருக்கார். இவர் கிட்டத்தட்ட 56,34,915, ஒரு 42% மேலான வாக்குகள் இவர் வச்சுருக்காரு. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 43 லட்சத்தி சில்லற வாக்குகள் வச்சுருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 32% வாக்குகள். ரணில் விக்ரமசிங்கே இப்போ இருக்க ஜனாதிபதி பார்த்திங்கன்னா 22,99,000 சில்லற வாக்குகள் வச்சுருக்காரு, கிட்டத்தட்ட 17,000, அதாவது 17% வாக்குகள் 17% வாக்குகள் இவர் பெற்றிருக்காரு. இதில் தமிழ் பொது வேட்பாளரான அரியேந்திரன் அவர்கள் தனியாக நின்று கிட்டத்தட்ட ஒரு 2,26,343 வாக்குகள், 1.5%, அதாவது 1.5% அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இலங்கையும் சேர்ந்தது. முக்கியமாக தமிழ் மக்கள் மட்டும் இதுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு பாராட்டை நான் சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். சரி, இப்போ முடிவுகளை பார்த்துடலாம். இப்போ பொதுவாக இப்படி பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, அதிகமாக வாக்கு பெற்றிருக்க அனுரா அப்படி தான் டைரெக்டாக ஜனாதிபதியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் இலங்கையை பொறுத்த மாட்டிலும் யார் 50% வாக்குகளுக்கு மேலே பெறுறாங்களோ அவங்க தான் ஜனாதிபதியாக ஆக முடியும். சரி, இந்த மாதிரி கட்டத்தில் யாருமே 50% வாங்கலை அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒருத்தர் 3 பேருக்கு வாக்களிக்கலாம். ஃபஸ்ட்டு வாக்கு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு, இது என்னோடய ஃபஸ்ட் வேட்பாளர். இன்கேஸ் இந்த மாதிரி 50% கீழே போச்சுன்னா என்னோடய 2வது ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தர் வச்சுக்கிறோம், 3வதாக இவங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 பேருக்கு வாக்களிக்கிற மாதிரி ஒரே சீட்லேயே போடுற மாதிரி ஒரு நடைமுறை வச்சுருக்காங்களாமா. ஸோ இந்த கட்டத்தில் இது கிட்டத்தட்ட 9வது ஜனாதிபதி தேர்தலாமா. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி 50% கீழே வாங்கினது இல்லையாமா. இதுதான் ஃபஸ்ட்டு முறைங்கிறதுனால இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 பேரை எடுத்துக்கிட்டு அந்த செகண்ட் தேர்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓட்டிங்கை திருப்பி கவுண்ட் பண்ணாங்க. அந்த கவுண்ட் பண்ணப்போ அதை விருப்பு தேர்வுன்னு சொல்கிறாங்க அந்த செகண்ட் ரவுண்டை. இதில் அனுரா கிட்டத்தட்ட அந்த 1,00,000 சில்லற வாக்குகள் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சஜித் 1,67,000 சில்லற வாக்குகள் பெற்றிருக்காரு. ஆனாலும் இப்போ இந்த 56 லட்சத்தையும் இந்த 1 லட்சத்தையும் சேர்த்தா இவர் 57 லட்சமும், சஜித் பழைய வாக்குகளும் இந்த விருப்பு தேர்வு வாக்குகளும் சேர்ந்தால் 45 லட்சமும் பெற்றிருக்காரு. இதன் அடிப்படையில் பார்த்தா 50% கீழேயே இன்னும் இருந்தாலும் அனுரா தான் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறதுனால இவரை முறைப்படி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இலங்கையோட எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாங்க, அங்கீகரிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் நாளைக்கு பதவியேற்பாருன்னு நினைக்கிறேன். இவர் தென்னிலங்கையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்காரு. தென்னிலங்கையில் தான் மிக அதிகமான வாக்குகள் இவர் பெற்றிருக்காரு. தமிழ் மக்களும் ஒரு சில கணிசமான வாக்குகள் இவருக்கும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் டேட்டா வச்சு பார்க்க முடியுது. எது என்னமோ தமிழர்களுக்கு ஒரு நல்ல நீதியும் ஒரு சுயமரியாதையோட இருக்க வாழ்வியலையும் இவர் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழர்களை ஓட நீண்ட நாள் கோரிக்கையான அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு காவல்துறையில் அவங்கள சேர்த்துக்கிறது, காணி அதிகாரம், இது மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. ஒரு குறைஞ்சபட்ச அதிகாரத்தையாச்சும் கொடுத்து சமமான குடிமக்களாக அங்கீகரிக்கணும். அவர் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான கோரிக்கை. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம்.